أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي مدبر الأكوان ومقلب الدهور والأزمان، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الجليل عظيم السلطان، وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله المبعوث إلى الإنس والجان، وصلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு சுட்டரிக்கும் வெயில் நமக்கு சொல்லும் பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆகிரத்தினுடைய கண்ணாடியாக அமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் கிடைக்கிற நற்பாக்கியம், மகிழ்ச்சி, அருள், இன்பங்கள் என்று இப்படி எவைகளெல்லாம் மனிதனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமோ அவைகள் அனைத்தும் ஆகிரத்தை, சொர்க்கத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கஷ்டம், வேதனை, நெருக்கடி என்று வருகிற பொழுது அது மறுமையில் நரகத்தின் வேதனையை நினைவுபடுத்த வேண்டும். அதனால்தான் இந்த உலகம் என்பது ஆகிரத்தினுடைய கண்ணாடி. இந்த உலகத்தில் பெறுகிற இன்பங்கள் எவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அவைகளெல்லாம் அந்த இன்பங்களை ஆகிரத்தோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது சொர்க்கத்தின் இன்பத்தை அவன் அடைந்து கொள்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞாபகத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த துனியாவில் பல வகையான சோதனைகளையும் இன்பங்களையும் மாறி மாறி வரச் செய்கிறான். அப்படி வரச் செய்கிற பொழுதெல்லாம் இன்ன ஃபீ ஸாலிக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத். எனவே இது அவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, இது பாடமும் படிப்பினையாக இருக்கட்டும். யாருக்கு தெரியுமா? லிமன் கான லஹு கல்ப், யாருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. அல்லது அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், அல்லது ஓர்மையுடன் செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன்
தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு நெருக்கடிகளும் அல்லது ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஆகிரத்தை நினைத்து பார்க்கிற விதமாக இருக்க வேண்டும். சமீப காலத்தில் நாம் பார்க்கிறோம், கோடை வெப்பம் ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்கிறான். சுட்டரிக்கக்கூடிய வெயில், அதில் நாம் அதிகமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்தில் ஒரு மூமின் மறுமையோடு ஒப்பிட்டு பார்ப்பது கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு அப்படித்தான் அவர்கள் வழி நடத்தி இருக்கிறார். அல்லாஹ் கூட தனது திருமறையில் அப்படி சொல்லி காட்டுகிறான். தபூக்கு போர், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற தபூக்கு போர் முஷ்ரிக்குகளால் நிர்பந்தமாக அது திணிக்கப்பட்ட போர். அந்த போருக்கு செல்லக்கூடிய சிலர் இருந்தார்கள். ஆர்வத்தோடு ஆசையோடு செல்ல முடியவில்லையே என்கிற கவலையோடு சிலர் சென்றார்கள், சிலர் செல்ல முடியவில்லை. ஆனால் சிலருக்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தும் கூட அவர்கள் பின்தங்கி கொண்டார்கள், செல்லவில்லை. அல்லாஹ் அதை திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். ஃபரிகல் முஹல்லஃபூன பிமக்அதிஹிம் خلاف رسول الله وكرهوا أن يجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஃபரிகல் முஹல்லஃபூன், பின்தங்கி விட்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தபூக்கு போருக்கு போகாமல் மதீனாவிலே இருந்து கொண்டார்களே அவர்களை முஹல்லஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான். பின்தங்கி கொண்டவர்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டார்கள். பி மக்அதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக தங்களுடைய இருப்பிடங்களிலே அவர்கள் இருந்து கொண்டார்களே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டார்கள். வகரிஹு ஐ உஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு அவர்கள் வெறுத்தார்கள். ஜிஹாதில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பாக இருந்தது. வெறுப்பு இருந்தது மட்டுமல்ல, மற்றவர்களை போக விடாமல் தடுத்தார்கள். அதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகாலூ லா தன்ஃபிரு ஃபில் ஹர், நீங்க இந்த வெயிலிலா செல்கிறீர்கள், செல்ல வேண்டாம், வெயிலில் செல்ல வேண்டாம். கடுமையான சுட்டரிக்கும் வெயில், அதுவும் அரபு நாட்டு வெயில் நமக்கெல்லாம் தெரியும். அரபு தேசத்தினுடைய வெயில் கடுமையாக இருக்கும். எனவே இந்த கடுமையான வெயிலில் நீங்க தபூக்கு செல்ல வேண்டாம், அந்த போர்க்களத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அவர்கள் தடுத்தார்கள், செல்லக்கூடியவர்களை கூட. இதற்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அதனால தான் காரிகள் இதை ஓதுகிற பொழுது லா தன்ஃபிரு ஃபில் ஹர் என்று அதில் நிறுத்திடுவாங்க, வக்ஃப் பண்ணிடுவாங்க. அதில் நிறுத்திட்டு அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு நிறுத்தத்திலும் சும்மா போடையில் முத்தலக்கு, வக்ஃபு முத்தலக்கு, வக்ஃபு லாசிம் என்று சும்மா குரான்ல போடையில் அதில் ஏராளமான அர்த்தம் இருக்கிறது. எனவே இதில் நிறுத்திவிட்டு அடுத்து அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறான், நீங்க பதில் சொல்லுங்க. அவர்கள் சொல்கிறார்கள், வெயிலிலா செல்கிறீர்கள், செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அதில் வக்ஃப். இப்போ அல்லாஹ் சொல்றார் ரசூலுல்லாவை பார்த்து, குல் நபியே நீங்க சொல்லுங்க, நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. இப்ப பதில் சொல்றான், நீங்க இந்த சுட்டரிக்கும் வெயிலை பற்றி பேசுகிறீர்களா? அப்படியானால் நாரு ஜஹன்னம், நரகத்தினுடைய வெப்பம் இருக்கிறது, அஷத்து ஹர்ரா, இதை விட கடுமையாக இருக்கும். நினைத்து பாருங்கள், துனியாவில் அடிக்கிற சுட்டரிக்கும் வெயில் ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய நரக நெருப்பின் வெப்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். நபியே நீங்க சொல்லுங்க, நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய வெப்பம் இதைவிட கடுமையாக இருக்கும். லவ்கானு யஃப்கஹூன், அவர்கள் விளங்கியிருந்தால் இப்படி மதீனாவிலேயே தங்கியிருக்க மாட்டார். இந்த சுட்டரிக்கும் வெயில் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்காது. அங்க மறுமையினுடைய வெயிலின் மீது அவர்கள் அவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள், மறுமையினுடைய உஷ்ணத்தில் அவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். இதைவிட கடுமையாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையானவர்களை, அதிக வெப்பம் என்பது, சுட்டரிக்கும் வெயில் என்பது
மறுமையை, ஆகிரத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். மஹ்ஷர் மைதானம், அதிலே இருக்கிற வெப்பத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு இதைவிட கடுமையாக இருக்கும். அது 3 வகையான நிலையில் உண்டான வெப்பம். ஒன்று, சூரியன் மிக சமீபத்தில் இருக்கிற நிலையில் ஏற்படுகிற வெப்பம் ஒன்று. இரண்டாவது வெப்பம், மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதம் முதல் கடைசி வரைக்கும் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் அங்கு நிரப்பப்பட்டு இருப்பார்கள். மனிதர்களுடைய மூச்சால் ஏற்படுகிற, மூச்சு காற்றால் ஏற்படுகிற அந்த உஷ்ணம். அப்படின்னு சூரியனுடைய மிக சமீபத்தில் இருக்கிற வெப்பம், மனிதர்களின் அந்த எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியில் ஏற்படுகிற வெப்பம், மூன்றாவதாக நரகம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும், அதிலிருந்து வரக்கூடிய வெப்பம். இந்த 3 வெப்பத்தை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இந்த வெப்பத்தை, இந்த சுட்டரிக்கும் வெயில் நமக்கு மறுமையினுடைய வெப்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க, மறுமையை சிந்திப்பதற்கு உண்டான நிலையை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய வெப்பத்திற்கும் மறுமையினுடைய வெப்பத்திற்கும் நரகத்தினுடைய வெப்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்டக்கத்தின் நார் இலா ரப்பிஹா, அல்லாஹ்விடத்தில நரகம் முறையிட்டட. எப்படி முறையிடுகிறது? ஃபகாலத் ரப்பி அகல பஅதி பஅதா. இந்த வெப்பம் தாங்க முடியாமல், நரகமே வெப்பம் தாங்க முடியாமல் அல்லாஹ் கிட்ட முறையிடுகிறது. அல்லாஹ்வே, எங்களுக்கு நரகத்தில் இருக்கிற உஷ்ணம் தாங்க முடியாமல் எங்களில் சில பகுதியை அது தின்று விடும் போல் இருக்கிறது. என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை திண்டு விடும் போல் இருக்கிறது. அவ்வளவு வெப்பமாக இருக்கிறது. நரகம் பேசுகிறது அல்லாஹ் இடத்துல. அதற்கு ஒரு அவகாசம், ஓய்வு வேண்டுமே என்று கேட்கிறது. உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களுக்கு, அந்த நரகத்திற்கு அல்லாஹ் 2 வகையான மூச்சு விடக்கூடிய ஓய்வை அல்லாஹ் கொடுத்தான். 2 வகையான மூச்சு விட்டுக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கிற ஓய்வு என்று நரகத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நஃபஸின் ஃபி ஷிதா வ நஃபஸின் ஃபி ஸைஃப். ஒன்று குளிர்காலத்தில் ஏற்படுகிற மூச்சு விடுதல், அடுத்து இரண்டாவது கோடை காலத்தில் ஏற்படுகிற, குளிரில் ஏற்படுகிற மூச்சு விடுதல் என்று 2 வகையான மூச்சு விடுதலை அல்லாஹ் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅஷத்து மா தஜ்தூன மினல் ஹர்ரி, நீங்க வெப்பமான காலகட்டத்தில், கோடை காலத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற கடுமையான வெப்பம், அது நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று. அதே போன்று அதிகமான கடுமையான குளிர் காலத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த குளிர் இருக்கிறதே, அது மற்றொரு மூச்சு காற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெப்பத்திற்கும் குளிருக்கும் நரகத்தோடு தொடர்பு இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டினார். குளிர் இருக்கிறதே, கடுமையான குளிர், தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, கடுமையான குளிர் என்பது அல்லாஹ் பாவிகளுக்கு வேதனை செய்யக்கூடிய ஒரு வேதனைகளில் ஒன்று. சில பேருக்கு அல்லாஹ் இப்படி வேதனை செய்வான். நரகத்தில் போடுவது அதில் உண்டான வகையான வேதனைகளில் ஒன்று, கடுமையான குளிரை அல்லாஹ் கொடுப்பான். அந்த குளிர் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு அது ஒரு வகையான வேதனை. இந்த இரண்டுமே நரகத்தினுடைய மூச்சு காற்று. எனவே உங்களுக்கு கடுமையான குளிர், நரகத்தின் மூச்சு காற்றை நீங்கள் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலமாக நரகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போன்று கடுமையான வெப்பம், சுட்டரிக்கக்கூடிய வெயில், நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று, அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களை, நரகம் எந்த அளவுக்கு என்றால், மனிதர்கள் மஹ்ஷரில் நிறுத்தப்பட்டிருக்கிற பொழுது பாவிகளை நோக்கி நரகம் கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதாபி ஜஹன்னம யௌமஇதின், நாளை மறுமையிலே, அன்றைய நாளிலே நரகம் கொண்டு வரப்படும். லஹா சபூன அல்ஃப ஜிமாம், அங்கு 70,000 சங்கிலிகளால் அந்த நரகம் கட்டப்பட்டிருக்கும். 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. மஅ குல்லி ஸமாமின் 70,000 மலக், ஒவ்வொரு சங்கிலிக்கும்
70,000 மலக்குகள் யஜுர்ரூனஹா அதை இழுத்து கொண்டு வருவார். 70,000 சங்கிலி, ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மலக்குகள் அதை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்கிறது நரகம். அது அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அதிலிருந்து வெப்பங்கள் கக்கி கொண்டிருக்கும். இந்த வெப்பத்தையும் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அவனுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பமும் அவனை கடுமையான முறையில சுட்டரிக்கிறது. மனிதர்களுடைய மூச்சு காற்றும் அதன் மூலமாக வெப்பம் ஏற்படுகிறது. இப்படி 3 வகையான அந்த உஷ்ணத்திற்கு மத்தியில் அந்த மனிதன் அங்கு நிறுத்தப்படுகிறான். நினைத்து பார், இந்த உலகத்தில் ஏற்படுகிற இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயில் அதை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நரகத்தினுடைய உஷ்ணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான், நாரு ஹாதிஹி அல்லதி யூகிது இப்ன ஆதம். ஆதமுடைய மகன் இந்த உலகத்தில் பற்ற வைக்கிறாளே அந்த நெருப்பு ஜுஸும் மின் 70 ஜுஸன் மின் ஹர்ரி ஜஹன்னம். அது ஒரு பகுதிதான். இந்த உலகத்தில் நீ பற்ற வைக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே ஆதமுடைய மகனே, அது ஜுஸு, அது ஒரு பகுதிதான். மின் 70 ஜுஸன் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரகத்தினுடைய வெப்பத்தில் 70 பங்குகளில் ஒரு பங்காக இருக்கிறது. 70 பங்கு இன்றைய நம்முடைய நெருப்பிலிருந்து 70 பங்குகளாக இருக்கிறது. சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், இங்காணத்தில காஃபியா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தினுடைய நெருப்பே பாவிகளை சுட்டரிப்பதற்கு, பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு இந்த உலகத்தினுடைய நெருப்பே போதுமானது தானே, எதற்கு 70 மடங்கு அந்த உஷ்ணத்தை அல்லாஹ் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கடுமையை இப்படி சொன்னார்கள், ஃபைன்னஹா ஃபுதலத் அலைஹா பி 69 ஜுஸ்ஆ என்று சொன்னார்கள். அது 69 பங்குகள். இந்த உலகத்தினுடைய ஒரு பங்கை சேர்க்கிற பொழுது 70 பங்குகள். குல்லுஹா மிஸ்லு ஹர்ரிஹா. இந்த உலகத்தினுடைய பங்கினுடைய உஷ்ணம் எவ்வளவு இருக்கிறதோ அது மாதிரியான உஷ்ணம் 70 பங்கிலே இருக்கும் என்று. எனவே அந்த அளவுக்கு கடுமையாக அந்த நரகத்தினுடைய நெருப்பின் வேதனை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். எனவே இதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த சுட்டரிக்கும் வெயில் என்பது நமக்கு சாதாரணமானது, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வெப்பத்தினுடைய உஷ்ணத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் நரகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வெப்பத்தை கக்கக்கூடிய நிலை. எனவே இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷத்தாத் இப்னு அவுஸில் அன்சாரி, ஒரு அன்சாரி சஹாபி. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய இபாதத்து செய்யக்கூடியவர், ஒரு நல்ல மனிதர், ரசூலுல்லாஹ்வுக்கு நேசமான மனிதர். அவர்களுடைய அச்சத்தை பாருங்கள். கான ஈதா தஹலல் ஃபிராஷ், படுக்கைக்கு சென்று விட்டால் தூங்குவதற்காக வேண்டி போறாங்க. படுக்கைக்கு செல்லுகிற பொழுது அவர்களுக்கு திடீரென்று தூக்க வராமல் ஆகிவிடுகிறது. காரணம் சொல்றாங்க, இன்னன்னார் அதுஹபத் அன்னி அன்னௌம என்று சொன்னார். இந்த நரக நெருப்பு இருக்கிறது, அது எனது கண்ணுக்கு முன்னால் வந்து என்னுடைய தூக்கத்தை போக்கி விடுகிறது. ஷத்தாத் ஒரு சஹாபி, அவர்கள் பயப்படுகிறார்கள். நரகத்தின் நெருப்பு கண்ணுக்கு முன்னால் எனக்கு தோற்றமளித்து எனது தூக்கத்தை அது கெடுத்து விடுகிறது. உடனே துடிதுடித்து இழந்து விடுகிறேன். நான் தொழுகையில் ஈடுபட்டு விடுகிறேன். ஹத்தா யுஸ்பிஹ, சுபஹ் வரைக்கும் அவர்களுடைய தொழுகை தொடருகிறது. நரகம் நெருப்பு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வருகை தந்து எனது தூக்கத்தை கெடுத்து விட்டது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், தலை சிறந்த ஒரு கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ், அவர்களுடைய பேரப்பிள்ளை. அவர்கள் சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்ததை அவர்களுடைய மாணவர் அறிவிக்கிறார். எங்களுடைய உஸ்தாத், எங்களுடைய கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், ஒரு நாள் அவர்களோடு நான் இரவு தொழுகையில் ஈடுபட்டேன். அவர்கள் ஒல்லைலி இதா யஹ்ஷா,
என்கிற அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார். ஓத ஆரம்பித்து அப்படியே ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா என்கிற வசனம் வந்தவுடன் அழுக ஆரம்பிச்சாங்க. அழுது ஃபலம் யஸ்ததி அயதம்மஹா, அந்த அத்தியாயத்தை அவர்களால் முடிக்கவே முடியவில்லை. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, அவர்களை அள வைத்து விட்டது. கண்ணுக்கு முன்னால் நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தியதை போன்றிருந்தது. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், சுட்டரிக்கும் தலல்லா, சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பை கொண்டு எச்சரிக்கிறேன் என்கிற அந்த வசனம் அவர்களை அடுத்த வசனம் ஓத முடியாமல் தடுத்து விட்டனர். அந்த அளவுக்கு கலங்கி போனார், அந்த அளவுக்கு பயந்தார்கள். அவ்வளவு வெப்பமானது, அவ்வளவு உஷ்டமானது, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய நரக நெருப்பை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த உலகத்தின் சுற்றறிக்கும் வெயில் சாதாரணமானது. நாள மறுமையில அதுவும் சூரியன் கையெட்டும் தூரத்தில் இருக்கும். இன்னைக்கு சூரியனுக்கு நமக்கு மத்தியில ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 150 மில்லியன் கோடி அளவுக்கு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் இருக்கு. அந்த நம்பர்கள் நம்ம பெரிய அளவுல நம்புறதா இல்லையான்னு தெரியல, ஏதோ ஒரு கணக்கு. அப்ப அவ்வளவு தூரம் சூரியனுக்கும் இந்த பூமிக்கு மத்தியில தூர அளவு இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷருடைய நிலை என்ன தெரியுமா? கையெட்டும் தூரத்தில் அந்த சூரியத்தின் வெப்பம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்தில் அந்த சூரியனுடைய வெப்பம், சூரியன் இருக்கும். அதன் மூலமாக அது வெப்பத்தை கக்கி கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்க்க முடிகிறதா? இதையே தாங்க முடியவில்லையே. எவ்வளவோ தூரத்துக்கு மத்தியில் இருக்கிற சூரியனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியானால் கையெட்டும் தூரத்தில் இருக்கிற சூரியன் வெப்பத்தை எப்படி தாங்க போகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பேரழிவு வருகிற பொழுது அவன் செய்திட்ட நன்மைகளை நினைத்து பார்க்கிறான். இந்த உலகத்தில் செய்திட்ட தீமைகளையும் நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறான். நரகத்தை பார்க்கிற அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். யாரு வரம்பு மீறுகிறார்களோ, துனியா, இந்த உலகத்தை யாரு நேசித்து கொண்டாரோ, அவர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறார். எனவே அருமையானவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். உலகத்தை தேர்வு செய்து விட்டால் நாம ஒதுங்குற இடம் நரகம்தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறான், ஜிஸ்முக்க லைஸ யுக்வா அலா ஷம்ஸி வலா அலா அஹ்வானில் ஹராரதி ஃபகைஃப யுக்வா அலா ஜஹீமி வகூதுஹா الناس والحجارة. ஜிஸ்முக்க லைஸ யுக்வா அலா ஷம்ஸ், உன்னுடைய உடம்பு சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது. வலா அலா அஹ்வானில் ஹராரா, இந்த வெப்பத்தினுடைய உஷ்ணத்தை, அது இதை விட லேசானதை கூட உன்னால் தாங்க முடியாது. கைஃப யுக்வா அலா ஜஹீம், நரகத்தின் வெப்பத்தை எப்படி தாங்க போகிறா மனிதா? யோசித்துப்பார். இந்த வெப்பம் என் மீது படுகிற பொழுது, இந்த கவிஞர் சொல்கிறார், இந்த சூரியனுடைய சூடு உன் மீது படுகிற பொழுது இப்படி நினைத்துப்பார். கைஃப யுக்வா அலா ஜஹீம், நரகத்தின் வெப்பத்தை எப்படி தாங்க போகிறேன்? நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதனும் கற்களுமாக இருக்கிற பொழுது எப்படி இந்த வெப்பத்தை தாங்க முடியாத எனது ஜிஸ்ம், எனது உடல் மறுமையின் வெப்பத்தை எப்படி தாங்க போகிறது என்று இந்த சூரியன் சுட்டரிக்கிற பொழுது நீ நினைத்து பார். அப்பொழுது ஆகிரத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த கவியின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால், இடது பகுதியினர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். அப்படி என்ன அவர்களுக்கு கிடைக்க போகிறது தெரியுமா? ஃபீ சுமூம் வஹமீம் வல்லில்லி மின் யஹ்மூன் லா பாரித் வலா கரீம். ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறான். ஃபீ சமூம், அவர்களுக்கு அனல் காற்று வீசும். அதே போன்று வஹமீம்,
மிகப்பெரிய கொதிக்கிற அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அங்கு நிழல் இருக்கும். அது கருப்பு புகையான நிழல் இருக்கும். நிழல் கிடைக்கும். எந்த நிழல் தெரியுமா? கருப்பு புகையால் ஏற்பட்ட நிழல். லாபாரித் வலா கரீம். அதில் குளிர்ச்சியும் இருக்காது, சுகமும் இருக்காது. ஏனென்றால் அது புகையால் ஏற்பட்ட நிழல். அதில் என்ன பயன் இருக்கிறது? இன்னகும் காணு கபலதாலிக்க முத்தரபின். அதற்கு காரணம் அவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது சுகபோகத்தில் திளைத்தார்கள், அல்லாவை மறந்தார். சுகமாக இருப்பது குற்றம் அல்ல, சந்தோஷமாக இருப்பது குற்றம் அல்ல, பொருளாதார வசதியோடு இருப்பது குற்றம் அல்ல, சொகுசாக இருப்பது குற்றம் அல்ல. அல்லாஹுவை மறந்து விடாதே. இன்னும் காணு கபலதாலிக்க முத்தரபீன். அவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது சுகபோகத்தில் திளைத்திருந்தார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். வகானு யஸ்ரூன அலல் ஹன்ஸில் அதீம். அவர்கள் மிகப்பெரிய பெரும் பாவத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை நம்ம தாங்கிக் கொள்றதுக்கு பல வழிகள் இருக்கு. உஷ்ணம் நமக்கு வராம இருக்கிறதுக்காக வேண்டி குளிர் சாதனம் செய்யப்பட்ட பள்ளிவாசல், குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட அறைகள், குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட வீடுகள், அதே மாதிரி வாகனத்துல குளிர் சாதனம் என்று இப்படி இந்த உலகத்தினுடைய கடுமையான சுட்டரிக்கக்கூடிய வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு குளிர்பானங்களிலிருந்து குளிர் ஊட்டக்கூடிய அனைத்தும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது கேள்வி என்ன தெரியுமா? இப்படி ஊட்டப்பட்டும் கூட எங்களால் தாங்க முடியவில்லை என்றால் ஆகிரத்தினுடைய அந்த நரக நெருப்பினுடைய வெப்பத்தை எப்படி தாங்க போகிறோம்? அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதற்கு ஏதாவது தடை செய்யக்கூடிய அம்சங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை நாம் தேடி பார்க்கிற பொழுது ஆம், இருக்கிறது. சில விஷயங்களை சரியான முறையில கையாண்டால் அந்த மிகப்பெரிய உஷ்ணத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பை நாம் பெற்று அதன்படி வாழ்ந்து மறுமையில் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நாம் சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிகளையும் அம்சங்களையும் பாதுகாப்பு சாதனங்களையும் இன்றைய அறிவுலகம் கண்டுபிடித்திருக்கிறது. அதை நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆனால் மறுமையினுடைய நரகத்தின் கொடுமை நெருப்பு இருக்கிறதே, அது இதைவிட கடுமையாக இருக்கும். அப்படியான உஷ்ணத்தை தாங்கிக் கொள்வதற்கு, அதிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு ஏதாகிலும் சாதனம் இருக்கிறதா என்றால் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில இப்படியான நெருக்கடியான நிலையிலே, வெயில் அடிக்கிற அந்த நிலையிலே, நரகம் பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த வெப்பத்தை கக்கி கொண்டிருக்கிற சூழலிலே, மனிதர்களின் கூட்டம் மூச்சால் ஏற்படுகிற வெப்பம் ஆகியவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் விசேஷ நிழல் இருக்கிறது. அந்த விசேஷ நிழலை அடைந்தவர்கள் இந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அனைவர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர், தலைவர், அதே போன்று யாராக இருந்தாலும் சரி, அத்துணை பேர்களுக்கும் இந்த வாய்ப்பு. அது 7 பேர்களுக்கு, 7 வகையான வகுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு. ஒன்று, அருமையானவர்களே, நீங்கள் தலைவர்களாக இருந்தால் உங்களுடைய இல்லத்தில் அல்லது உங்களுடைய ஜமாத்திற்கு அல்லது உங்களுடைய ஊருக்கு அல்லது உங்களுடைய பகுதிகளுக்கு நீங்கள் தலைவராக இருந்தால் இமாமுன் ஆதில், நீதவான் தலைவராக இருங்கள். நீதமாக தீர்ப்பு சொல்லுங்கள். அப்படியான நீதமான தலைவராக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் இருக்கிறது. இந்த சுட்டரிக்கும் வெயிலை தாண்டிய மிகப்பெரிய கொடுமையான வெயிலிலிருந்தும் நரகத்தினுடைய பாதிப்பிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார். நீங்க நீதமான மனிதராக இருந்தால்,
இரண்டாவது, அருமையானவர்கள், நீங்க இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பாருங்கள். ஷாப் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி. இளைஞர் எப்படியான இளைஞர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஊறி திளைத்திருக்கிற இளைஞர். இபாதத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. இபாதத்தை செய்வதற்கு உங்களை ஆர்வப்படுத்துங்கள். அப்படி ஆர்வப்படுத்தினால் இதைவிட கடுமையாக இருக்கிற நெருப்பிலிருந்து, அதே போன்ற உஷ்ணத்திலிருந்து நீங்க அரசுடைய நிழலில் பாதுகாக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது. மூன்றாவதாக, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித். ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு தொடர்புடைய மனிதராக இருக்கிறார். அவருடைய கல்புல பள்ளிவாசலோடு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்புள்ள மனிதர். அப்படிப்பட்டவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாலாவதாக, இரண்டு மனிதர்கள், இரண்டு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நேசத்தால் பாசத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்திருக்கிறார்கள். நேசத்தால் பாசத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிகிறார்கள். இப்படிப்பட்ட இரண்டு நபர்களுக்கும் அங்கு விசேஷ நிழல் இருக்கிறது. ஐந்தாவதாக, ஒரு மனிதர், அவர் தலபத்துஹு இம்ரா, ஒரு பெண்மணி அவரை அழைக்கிறார். அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? தாத்து மன்சப் வ ஜமால், அழகு மிக்கவள், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணி. இவரை தவறான வழிக்கு அழைக்கிற பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒழுக்கம் பாருங்க. இன்னைக்கு ஒழுக்கத்திற்கு சவால். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒழுக்க ரீதியான விஷயங்களிலே நம்முடைய மக்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். மொபைல் போனிலே அவர்கள் ஒழுக்கம் கெட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. பிறர்கிட்ட பேசுகிற பொழுது ஒழுக்கமற்றவர்களாக தங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து விசேஷ நிழல் வேண்டுமானால் உங்களுக்கு ஏற்படுகிற இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான சவாலான விஷயங்கள், வாய்ப்புகள் வருகிற பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டு தூய்மையாக இருந்து காட்டுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு. ஆறாவதாக, ஒரு மனிதர் தஸத்தக, ஒரு தர்மம் செய்கிறார். வலதுகரத்தால் கொடுப்பது இடதுகரத்துக்கு தெரியாமல் கொடுக்கிறோம். இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு தெரியுமா? ஒரு சின்ன பொருளை கொடுத்தாலும் அதை போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். கொடைவள்ளல் வாரி வழங்குகிறார். ஒரு சாதாரணமா பள்ளிவாசலுக்கு கொடுக்கிற கடிகாரம், அதுல தங்களுடைய பேர்கள் போடப்பட்டு கொடுக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கான இறை இல்லத்துல கொடுக்கிறார். உனக்கு என்ன விளம்பரம் இருக்கிறது? அதற்கு 10,000 பேர்கள் பின்னணியில செல்கிறார்கள் என்றால் எங்க போய் கொண்டிருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கொடுப்பது வலதுகரத்தால் கொடுப்பது இடதுகரத்துக்கு தெரியக்கூடாது. அப்படியா தர்மம் கொடுக்கிறோம்? கொடுத்து விட்டு 10,000 பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறான், நான் அவருக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன் என்று. கூலி கிடைக்குமா? அதற்கு துனியாவோடு முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உனக்கு விசேஷ நிழல் இருக்கிறது. ஏழாவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், அவனுடைய ஆற்றலை நினைத்து, அவன் தயார் செய்திருக்கிற சொர்க்கத்தை நினைத்து, தவறு செய்து விட்டால் அவன் தயார்படுத்தி இருக்கிற நரகம், வேதனை, இவைகளை எல்லாம் நினைத்து தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய குதரத்தை நினைத்து அழுது கண்ணீர் வடிக்கிறார். தனிமையில் கூட்டமா உட்கார்ந்து ஒரு 1000 பேரை சேர்த்து வைத்து அபூர்வ துஆ ஓதி அவ்வளவு பேருக்கு முன்னாடி அழுது காட்டுவதல்ல, தனிமையில் உட்கார்ந்து தக்கரல்லாஹ் காலியன், தனிமையில உட்கார்ந்து கொண்டு ஃபாலத் ஐனாஹ், கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய குதரத்தை நினைத்து, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை நினைத்து, அல்லாஹ் எனக்கு வாரி வழங்க இருக்கிற நிஅமத்துகளை நினைத்து அழுது அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு விசேஷ நிழல். இந்த 7 பேர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அருமையானவர்களே, சுட்டரிக்கும் இந்த வெயில் நமக்கு மறுமையினுடைய கொடுமையை பாடமாக நினைத்து காட்டுவது மட்டுமல்ல, எடுத்து காட்டுவது மட்டுமல்ல, அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நாம் இந்த விசேஷ நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.